வணக்கம் மக்களே. 2 நாளாவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் பயங்கரமா வைரல் ஆயிடுற ஒரு மேட்ரு. அது என்னன்னா, ஒரு கணவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காப்புல. அதுல வந்து தன் மனைவியை வந்து நான் வந்து அடிச்சு கொலை பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டு ஒரு வீடியோ வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து வெளியிட்டு இருக்காப்புல. தன்னுடைய மனைவி வந்து அடுத்தவங்க கூட இருக்கிறத வந்து இவர் கண்டுபிடிச்சிட்டாப்புல. அதை ஒரு வீடியோவா வெளியிட்டு அத துக்கம் தாங்க முடியாம அந்த தன் மனைவி தன்னை வந்து ஏமாத்திட்டாலே, தன் மனைவி இப்படி பண்ணிட்டாலே அப்படிங்கிறதுல அடிச்சு கொலை பண்ணிட்டதாகவும், என் மகனோட வாழ்க்கை என்ன ஆகுது, என் வாழ்க்கை என்ன அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வீடியோவில் வெளியே வந்துச்சு. அந்த சின்ன பையனும் அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்ற வீடியோ ரொம்ப கண்கலங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆத்திரக்காரனுக்கு குத்தி மட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒண்ணுல அவ வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம ஆள் வந்து தன் குழந்தைக்காக வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவசரப்பட்டு அந்த பெண்மணியை வந்து கொலை பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய குழந்தை வாழ்க்கையும் அவரு கெடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ராஜா அத்தி அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் அந்த வீடியோ வெளியே வந்து ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. உண்மையிலே அதுல நடந்தது என்ன, எதனால இப்படி நடந்துச்சு, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதனால குடும்ப பெண்களோட வாழ்க்கை எப்படி சீரழிது, இந்த சம்பவம் நடந்ததுக்கான காரணம் என்னங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் மிக தெளிவாகவும் மிக பிரேக்காகவும் பார்த்துருவோம். கடந்த 2 நாளுக்குள்ள இதுவே இந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு வருது. அந்த மனுஷன் வந்து ரொம்ப அழுது ரத்த கரையோட தன்னுடைய பையனை கையில வச்சு ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாப்புல. அதற்கு முன்னாடி இன்னொரு வீடியோ இருந்தாப்புல. அதுல என்னன்னா, தான் வீட்டுல தன்னுடைய மனைவி வந்து வழக்கமா ஃபேமிலிகள் சேலெல்லாம் கொடுத்துட்டு இருக்க அந்த மனைவி வந்து வித்தியாசமா ஒரு ட்ரெஸ்ல வீட்டுல ஒரு ஒரு ஆணோட தனிமையில இருக்கிறத பாத்துறாப்புல. அப்போ வந்து அவர் கேட்கிறாப்புல, இந்த உள்ள இருக்கிறது இது யாரு, இவனுக்கு நம்ம வீட்டுல என்ன வேலை, நீ ஏன் அவன் கூட இந்த வித்தியாசமான ட்ரெஸ்ல இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பெண்மணி நீ எதுக்கே டென்ஸ் ஆகிற, நம்ம பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப கூலா சொல்லுது. அது கூட அவருக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்திருக்கலாம். ஆத்திரக்காரனுக்கு குத்தி மட்டும் அப்படின்ட்டு அந்த பெண்ணை வந்து நான் கொலை பண்ணிட்டேன், என் மனைவியை வந்து நான் அடிச்சு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு வீடியோவை வெளியே விடுறாப்புல. சமூகத்துல அதோட அதோட அந்த அந்த வீடியோவோட தாக்கம் அப்படின்னா பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லுதுன்னா, நம்ம வீட்டில் நடக்கிற அன்றாட நிகழ்வுல மற்றும் நம்மளுடைய மனைவி நம்மளுடைய இதை வந்து நீங்க வந்து பொது தளத்துல வந்து அப்லோட் பண்றது, இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணு அதை வந்து ப்ரொமோஷன் பண்றது, இதுதான் என் மனைவி இல்லை நான் இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு நம்ம வீட்டுக்குள்ள இருக்க அந்த பாதுகாப்பை வெளியில கொண்டு ஈஸியா கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரிதான் பல பேர் சொல்லப்படுது. அதனால எந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் பேஸ்புக்ல வந்து எந்த அளவுக்கு நமக்கு என்டர்டைன்மெண்ட் அந்த அளவுக்கு அதுல ஆபத்தும் நிறைஞ்சதுதான். இவர் தான் இதுக்கு முன்ன வீடியோக்குள்ள பகவத் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்தெல்லாம் வீடியோக்குள்ள பயங்கரமா போட்டிருக்காப்புல. அப்ப அந்த வீடியோவை பார்த்து சாட் பண்ண அவரோட ஃப்ரெண்டா இருக்கலாம், அவர் வந்து அந்த பெண்மணியோட பழகிருக்கலாம், காதல் வயப்பட்டிருக்கலாம், அவங்களுக்குள்ள இல்லீகல் அஃபேர் ஆயிருக்கலாம். அதன் மூலமா இந்த சம்பவம் நடந்ததாக தெரிவிக்கப்படுது. அந்த வீடியோலுமே அவரு மிக தெளிவா சொல்றாப்புல, திருச்சி தென்னூரை சேர்ந்த ஜோன்ஸ் தான் இதுக்கு காரணம், அவன் தான் என் மனைவியை பண்ணிட்டு அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அழுது குழம்பி அந்த வீடியோவை வெளியிட்டு ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துற ஒரு வீடியோவா தான் இருந்தது. ரொம்ப இருந்துச்சு. இதுல வந்து 2 விதமா நம்ம பார்க்கப்படலாம். ஒண்ணு வந்து ஃபேஸ்புக்லயே தன்னுடைய மனைவி இன்ஸ்டாகிராம்ல மூழ்கி கிடக்கும்போது அப்பவுமே சத்தம் போட்டு எல்லாமே வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கு தேவை கிடையாது அப்படின்னு ஒரு இதை அவரு கண்டிஷன் முதல்ல கொண்டு போய் இதுல ஒரு பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். அடுத்த ஆண்களோட பழகிற வாய்ப்புகள் கம்மியா இருந்திருக்கும். இவரே அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது முடியும் தன்னுடைய கணவன்களும் இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில எப்படி யூஸ் பண்றாங்க எப்படி இருக்காங்கன்ட்டு அந்த மனைவி அதை செக் பண்ணி அதை ஸ்டார்டிங்லேயே பண்ணாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தள்ளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு என்ன கமெண்ட் இருந்தா நமக்கு கமெண்ட்ல தெரியுங்க. மொத்தத்துல அந்த சின்ன பையனோட வாழ்க்கை தான் ரொம்ப மோசமா போயிட்டு ரொம்ப வந்து ஒரு கவலைக்கிடமா இருக்கு. அந்த பையன் வந்து அந்த வீடியோவில் அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்ட்டு சொல்றான். அவர் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து
ஆத்திரத்துல நான் கொண்டுட்டேனே அப்படின்ட்டு கதறி அழுது வீடியோவுல பதிவிடுறாப்புல. அங்கேயும் அந்த இன்ஸ்டா மோகன் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் அந்த வீடியோவுல வெளிவனத்துக்கு தன்னுடைய தன்னுடைய மனைவியையும் வெளிவரத்துக்கு எப்படி தெரியப்படுத்தாரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அவரு இந்த பிரச்சனைய தன்னுடைய மனைவியோட சரி நடந்து போச்சு, நம்ம ஒழுங்க வாழ்வோம் அப்படின்னு இருந்தா கூட ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கும். ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அந்த பெரியார் விஷயத்துல இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் இருக்கும் காரணம் பெரியாரிசமும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இருந்தாலும் அந்த ஒரு ஒரு உயிர் இறந்து போச்சு. ஒருத்தர் அந்த அந்த வீடியோ வெளியிட்ட அந்த ராஜா அத்திக் அப்படிங்கிற அந்த அவர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. அந்த பையன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும் தெரியல. அந்த பையன் வந்து நட்டாத்துல நிக்காப்புல. இதுக்கு சமூகம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு தெரியல. அந்த பெண்மணி பேசுற ஸ்டைல் தான் ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கு. ஒரு ஒரு நம்ம புருஷனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டவன் நம்ம புருஷன் வந்துட்டாரு அப்படின்ட்டு ஒரு ஒரு பதட்டம் இல்லை. அந்த காலத்து பெண்கள் மாதிரி அந்த பதட்டங்களும் ஒண்ணும் இல்லை. ரொம்ப இதுல சர்வசாதாரணமா தான், இதுல ஒரு பெரிய சர்வசாதாரணம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த கணவனை தான் அது சத்தம் போடுது. நான் வந்து அந்த பெண்ணுக்கு ஆதரவும் பேசல, பெண்ணுக்கு எதிராகவும் பேசல. சோசியல் மீடியாவால சம்பவம் எவ்வளவு கெட்டு கிடக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு தெரியப்பட்டு அந்த வீடியோ பார்த்து கூட சோசியல் மீடியால மூழ்கி இருக்க பெண்களையோ ஆண்களையோ உங்க குடும்பத்துக்காரங்க வந்து சத்தம் போட்டு அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு காரணமா அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத உங்களுக்கு தெரியப்படுத்துற. ரொம்ப மனசு வலிச்சுது. ஒரு குடும்பம் அழிஞ்சு போச்சு. இதுல வந்து முதல்ல தண்டனை கொடுத்தோம்னா அவன் அந்த கள்ள பையன் வந்து வீட்டுக்குள்ள வந்தான் இல்லையா, அவன் தான் பெரிய பெரிய தண்டனைக்குரிய ஆளா இருந்திருக்கான். அவனுக்கு இருந்துச்சுன்னா வெளியே எங்கேயாட்டு போய் என்ன வேணாலும் நீ ஊரு சுத்திட்டு வந்திருக்கலாம். ஆனா அவனுடைய வீட்டுக்குள்ளேயே போய் வந்து அவன் கணவன் மேல் நடந்தால்தான் அந்த மனுஷன் வந்து அந்த பெண்மணியை கொள்றதுக்கான காரணம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளியே நீ எங்க போய் என்ன வேணும் பண்ணாலும் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதோட கோபத்தோட வீரியம் குறையறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். தன் வீட்டிலேயே தன் மனைவி தன் முன்னே வந்து தன்னை துரோகம் பண்ணிட்டாலே அப்படிங்கிற கோபம் உச்சத்துல போய் அந்த மனுஷனை ஒரு மிருகமா மாத்திட்டு அப்படின்னா சொல்ல முடியும். அந்த அந்த சிறு குழந்தையோட மனசு எவ்வளவு பாதிச்சிருக்கும். அந்த அந்த பொண்டாட்டிய கொல்ல துணிஞ்சு அவனோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். அந்த பொண்ணுக்கு அப்புறம் வீடியோ வெளியிட்டு இருக்கிறா. இவ்வளவு மனசு கஷ்டமா இருந்தா அவ்வளவு கதை எழுத அந்த வீடியோவை வெளியிட்டு இருப்போம். ஒரு அற்ப சுகத்துக்காக அவன், அதாவது அடுத்தவங்க முன்னாடி மேல அற்ப சுகத்துக்காக ஒரு குடும்பம் இறந்து போச்சு. அந்த பெண்மணியோட ஒரு அற்ப சுகத்துக்காகவும் ஒரு குடும்பம் இழந்து போச்சு. ஒட்டுமொத்தத்துல அந்த சிறு குழந்தை பாவம் தன்னுடைய தாயும் தந்தையும் பண்ண சிறு தவறு, தாய்க்கும் தன்னுடைய தந்தைக்கும் இடையே நடந்த சிறு மோதல் அந்த பிள்ளையோட வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்ட்டு எனக்கு அதை விவரிக்க முடியல. எனக்கு கண்ணில் கண்ணீர் தான் வருது. எங்க வீட்டுல இந்த மாதிரி சிறு பையன் இருக்கேன். அந்த பையனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் ஃபியூச்சர்ல? அந்த பையனை உங்க அம்மா இதனாலதான் இறந்து போச்சு, உங்க அம்மாவுடைய அப்பா இப்படி இதனாலதான் கொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பையனோட மனநிலை இருக்கும். அவனுடைய வாழ்க்கைய யாரு நெறிப்படுத்துறது? தாய் செய்த தவறோ தந்தை செய்த தவறோ ஒட்டு மொத்தத்துல அந்த சிறு குழந்தை பாதிக்கப்படுற. உண்மையிலே இதுக்கு காரணமான அந்த திருச்சி தென்னூர் சின்ன ஜோன்ஸ் அவர்கள் வந்து கடுமையான தண்டனைகளை வழங்கப்படணும். காவல்துறை வந்து இந்த ராஜ் ரித்திக் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வெளியிட்டு அவரை கைது செஞ்சிருக்காங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வீடியோ. நம்ம வீடியோ பத்தி உங்களுக்கு இதை பத்தி கமெண்ட்ஸ் இதுல யாருக்கு தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. ஒண்ணு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. மொத்தத்துல ஆத்திரத்துல வாழ்க்கையை அந்த மனுஷன் இழந்துட்டாரு அப்படின்னு அவங்க எங்க என்ன இல்லீகல் அஃபேர்ல இருந்தாலும் நீ வேண்டாம், நீ என் குழந்தைக்காக நான் வாழ்றேன் அப்படின்னு சொன்னு அவர் இன்னும் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம். அவளும் என்ன தைரியத்துல அந்த பெண்மணி வந்து தான் வீட்டுக்குள்ளேயே அடுத்தவனை கூப்பிட்டு அடைச்சி சப்போஸ் நம்ம கணவர் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு துளி யோசித்தா கூட இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்காரு. ஒட்டுமொத்தத்துல
சமூக ஊடகங்கள் எந்த அளவுக்கு நன்மை பயக்குதோ அந்த அளவுக்கு தீமையும் இருக்கு. இப்படி பல குடும்பங்கள் அழிகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால சமூக ஊடகங்களை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காத அளவுக்கு கணவர் பெண்களை முதல்ல செக் பண்ணிருங்க. அதே மாதிரி பெண்கள் தன் கணவரும் ரொம்ப மூழ்கி இருக்கணும், அதுல இருந்து வெளிவரதுக்கான ஐடியா கொடுங்க. ரொம்ப மனசு சங்கடமான இந்த நிகழ்வை உங்கள்கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோவை பண்ணேன். நம்ம சேனல்ல எப்படின்னா புதுசாக நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.